Hello guys, welcome back to our channel. So video குள்ள போறதுக்கு முன்னாடி hello everyone. This video was sponsored by School of Business Organization Private Limited. So இந்த கம்பெனி உங்களுக்கு work from home opportunity தராங்க. So மறக்காம எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. So just Facebook and Instagramல content sharing and content publishing பண்றது மூலமா so உங்களால டெய்லி 300 ரூபீஸ்க்கு மேல earn பண்ண முடியும். So இத பத்தி ஒரு full வீடியோ பின்னாடி ஆட் பண்றேன். மறக்காம ஃபுல்லா பாருங்க. So skip பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது B2B கிரேசி அஃபிஷியல் யூடியூப் சேனல். ஸோ வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் வராகி அம்மா கோவிலின் சிறப்பு அம்சங்கள் மற்றும் வராகி அம்மாவின் சிறப்பு அம்சங்கள். ஸோ வராகி அம்மா கோவில், அதாவது ஒரு ஆன்மீக வீடியோ தான் இன்றைக்கான வீடியோ. ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு கடவுள் பக்தி உள்ள நபர்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ டெஃபினட்டாக புரியும். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கடவுள் நம்பிக்கைன்றது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன ரீசன்றது எனக்கு தெரியல. பட் எனக்கு கடவுள் நம்பிக்கைன்றது ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த கடவுளோட அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நான் உணர்ந்தேன். ஸோ அதனால் இந்த விஷயத்த நான் அவங்க எல்லாருக்கும் பகிர விரும்புகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அண்ணாமலையார், அங்காளம்மன், பச்சையம்மன், ரேணுகா அம்மன், ஐயப்பசாமி, கருப்புசாமி, முனீஸ்வரன், இந்த மாதிரி ஏகப்பட்ட சாமி இருக்குது. அதில் காவல் தெய்வங்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய சாமி இருக்குது, சரிங்களா. ஸோ அதில் இந்த வராகி அம்மன், சரிங்களா. ஸோ பன்றி முகம் உடையவள். ஸோ எல்லா சாமியும் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷ உடம்பு தான் இருக்கும், மனித முகம் தான் இருக்கும். பட் வராகி அம்மாவுக்கு ஒரு தனி ஸ்பெஷல், பன்றி முகம் உடையவள். அதே மாதிரி ஒரு கன்னி பெண்ணின் உடல் உடையவள். ஸோ ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான சாமி. ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான தோற்றம் உடையவள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணை மூடி அவளை நினச்சாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மா நம்மளை தேடி வந்துடுவா. உண்மையான நீங்கள் நினச்சா, அதேமாதிரி தூய்மையான அன்பு வச்சு தூய்மையான மனம் கொண்டு அவளை அழைத்தால் டெஃபினட்டாக அந்த அம்மா உங்களை தேடி வருவாள். ஸோ வராகி அம்மாவை நானும் உணர்ந்திருக்கேன். அந்த பாசிட்டிவ் எனர்ஜின்றது டெஃபினட்டாக நீங்கள் உண்மையாக அந்த அம்மாவை நேசித்தா அந்த அம்மா உங்களை தேடி வருவாள். ஸோ அதாவது நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என் லைஃப்பில் கெட்டதாக நடந்திருக்கு, நல்லதும் நடந்திருக்கு. பட் எனக்கு உண்மையை புரிய வச்சது அந்த அம்மா தான். ஏன்னா நிறைய விஷயம் நம்ம லைஃப்பில் நடக்குது. பட் அந்த கோயில் போயிட்டு வரும்போது டிஃப்ரென்ஸ் டெஃபினட்டாக தெரிய வரும். அப்போ தான் நான் உணர்ந்தேன், ஓ இது ஓகே, இது உண்மை, இது போய் இதெல்லாம் நம்மளுக்கு நடக்குது, இதெல்லாம் நிறைய ப்ராப்ளம், இவ்வளோ விஷயம் எனக்கு சரியாச்சு. ஸோ நிறைய வழி பிறந்தது எனக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க, இந்த வராகி அம்மாவோட பவர்ன்றது ஒரு தனி வகைன்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த வராகி அம்மா வந்து பார்த்திங்கன்னா 5ஆவதாக பிறந்தவங்க. அதாவது இந்த சப்த கன்னிமார்கள் சொல்லுவாங்க. ஸோ அந்த சப்த கன்னிமார்கள் வந்து பார்த்தா 5ஆவதாக உருவானவங்க. பன்றி முகம் உடையவள், கன்னி பெண்ணின் உடல் உடையவள். ஸோ நம்ம வராகி அம்மன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வராகி அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிச்ச உணவுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதுளை பழம், இந்த நிலத்தடியில் விளையிறது பீட்ரூட், கேரட், வேறு என்ன சொல்லலாம், வேர்க்கடலை வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வராகி அம்மாவை நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறீங்க, இந்த யூடியூப் நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க, நானும் பார்த்தேன். ஸோ வராகி அம்மா ஃபோட்டோ வச்சு கும்பிடலாமா, சிலை வச்சு கும்பிடலாமா, இப்படி தான் கும்பிடணுமா, அப்படி தான் கும்பிடணும், அப்படிலாம் இல்லை. ஜஸ்ட் ஒரு விளக்கு ஏற்றி உங்களுக்கு ஏதோ ஒரு பூ கிடைக்குதா, அந்த பூவை வச்சு அந்த விளக்கு ஏற்றிட்டு நீங்கள் காட்டுக்குள்ளே உட்காந்து அந்த அம்மா தாயே எனக்கு இந்த பிரச்சனைக்கு இப்போ என்னால் தனிமையாக இருக்குது, எனக்கு முடியல அப்படின்னு நீங்கள் வேண்டனா கூட அந்த அம்மா உங்களை தேடி வருவா. இல்லை எதுனா ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு நல்லது செய்வா. நீங்கள் காட்டுக்குள்ளே உட்காந்து அந்த அம்மாவை நினச்சி வேணா கூட உங்களுக்கு அந்த சாமி உங்களை தேடி வருவா. வராகி அம்மாவோட பவரே தனி. ஸோ நான் உணர்ந்துட்டேன், இப்போ உணர்ந்துன்னு தான் இருக்கேன். ஸோ என்னை பேச வைக்கிறதும் வராகி அம்மா தான். ஸோ வராகி அம்மாவோட அருளாக தான் இப்போ நான் பேசின்னு இருக்கேன் அவனோட பெருமையை. அதே மாதிரி இந்த தேய்பிறை பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அமாவாசை, பௌர்ணமி, ஸோ இதெல்லாம் வரும். இந்த அமாவாசை முடிஞ்சு 5ஆம் நாள் பஞ்சமி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி முடிஞ்சு 5ஆம் நாள் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமி, சரிங்களா. ஸோ இந்த முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 4 டைம் கரெக்டாக வராகி அம்மா கோயில் போகிறதுக்கு வந்துடாதீங்க. ஒன்று அமாவாசை அன்றைக்கி, இன்னொன்று பௌர்ணமி அன்றைக்கி, சரிங்களா. அதே மாதிரி பௌர்ணமி முடிஞ்சு 5ஆம் நாள் பஞ்சமி வருது. அதே வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை முடிஞ்சும் அந்த 5ஆம் நாள் பஞ்சமி வருது. தேய்பிறை பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த தேய்பிறை பஞ்சமி மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த தேய்பிறை பஞ்சமி அன்றைக்கி நீங்கள் போயிட்டு
வாழை விரித்து அதில் பச்சரிசி இல்லை உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாப்பாடு அரிசி ஏதோ ஒன்று கொட்டி அதில் தேங்காய் உடச்சி விளக்கி பச்சரிசி தான் ரொம்ப ரொம்ப உகந்தது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பச்சரிசி போடுங்க. ஸோ பச்சரிசி அந்த இலையில கொட்டிட்டு தேங்காய் உடச்சி 2 தேங்காயிலையும் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றினா ரொம்ப ரொம்ப நல்லது. அது எப்படி போடுறது, அது எப்படி வழிமுறைன்றது ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலில், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ திருவண்ணாமலையில் அமைஞ்சிருக்கு கோயில். ஸோ அந்த கோயில் தான் இப்போ நான் இந்த வீடியோவை எடுத்து போட்டிருக்கேன். ஸோ உங்கள் ஊரில் எந்த வராகியம்மா கோயிலுக்கோ நீங்கள் போடலாம், இல்லை வீட்டில் கூட இந்த மாதிரி போடலாம் நீங்கள் வராகியம்மா நினச்சி அந்த நாளில். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை ட்ரை பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். அதே மாதிரி மஞ்சள் கொம்பு 108 மஞ்சள் கொம்பு இல்லை 11 அந்த மாதிரி வந்து பார்த்தா கட்டி நீங்கள் மாலையாக அம்மாவுக்கு செலுத்தலாம். ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம். ஸோ இதெல்லாம் நான் ஏன் பண்ண சொல்கிறேன்னா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு குரு சொன்னார். ஸோ அவர் சொன்னதை நான் செஞ்சேன். ஸோ அவர் சொன்ன மாதிரி எனக்கு என்ன கஷ்டங்களோ நஷ்டங்களோ இல்லை ஒரு விஷயம் அது பொய்யா நடந்து அதில் நான் ஏமாந்து இப்போ இருந்தேன். ஸோ அதில் நான் தெளிஞ்சு வெளியே வந்துட்டேன். எனக்கு உண்மையை புரிய வச்சதே என் அம்மா தான். அதே மாதிரி என்னோடய வாழ்க்கையில் வழியை கரெக்டான முறையில் என்னை செலுத்தி கொண்டு போவது, வழி நடத்தி போவது எல்லாமே என் அம்மா தான், வராகி அம்மா தான். ஸோ எல்லா கடவுளுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க தான், நம்ம எல்லா சாமியும் கும்பிட்றது தான். பட் ஒரு சில நேரத்தில் இந்த அம்மாவும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் உணர்றேன், சரிங்களா. என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கடவுளாக இருந்தாலும் அவங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி டெஃபினட்டாக நான் கும்பிட்றேன், எனக்கு கிடைக்குது. நீங்கள் கும்பிட்டா உங்களுக்கும் டெஃபினட்டாக கிடைக்கும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அனைத்திற்கும் ஒரே தேர்வு வராகி அம்மன், சரிங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பிரச்சனையை வராகி அம்மா கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா வராகி அம்மா நல்லவனுக்கு நல்லவ, கெட்டவனுக்கு கெட்டவ, கெட்டவங்களை அழிக்கிற தெய்வம் வராகி அம்மன், சரிங்களா. ஸோ காவல் தெய்வம் அந்த காலத்துலேயே ராஜாக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா போருக்கு போகிறது முன்னாடி வராகி அம்மா கும்பிட்டு போவாங்களாம். ஸோ இதை பற்றின வீடியோஸ் யூடியூப்பில் நிறைய இருக்குது, சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு டெஃபினட்டாக இருந்தால் நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ டெஃபினட்டாக உங்கள் லைஃப்க்கு ஒரு வழி பிறக்கும். ஸோ எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, நஷ்டமாக இருந்தாலும் சரி, எனி டைம் எல்லா நேரமே முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக இருங்க. நல்லதே நடக்கும், நல்லதே நினைங்க. ஓம் நம சிவாய, வராகி அம்மன் துணை, சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் கொடுத்துருங்க, மறக்காம உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம போகிற இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ, பை.